நம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் இதயத்தை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். இன்று சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். இது மிக முக்கியமான கருத்து. போன வாரம் சொன்ன கருத்துக்களின் தொடர்ச்சி தான் இந்த வாரம் சொல்லப்போவதும். அது என்னவென்றால், இப்போது நம்மளாம் உயிர் வாழப்போகிறோம். எக்ஸிஸ்டன்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவோம், என்று சொல்லுகின்றோம். நம்ம உடலில் இயங்குகின்ற உயிர் ஓ என்று வைத்துக்கொள்வோம். அந்த என்ற எக்ஸிஸ்டன்ஸோ ஊ என்ற உயிரோ, இந்த ஸ்லைடில் பாருங்கள், இந்த உயிரோ ஓ என்பது மூன்றாக வைத்து கொண்டேன். அதை இ கியூப் என்றேன், இல்லாவிடில் ஓ கியூப் 3. அது என்ன சொக்கலிங்கம்? அது ஓ கியூப் 3 என்ன சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஊ என்பது உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. அதே இக்யூ பாருங்களேன், எமோஷன், ஈட்டிங், எக்ஸசைஸ். ஸோ தமிழில் பார்த்திங்கன்னா இ கியூபோ ஊ கியூபோ உன் உயிர் வாழ்வதற்கு முக்கியம். புரிஞ்சிட்டிங்களா? ஸோ ஓ கியூப் என்ற உணர்வு, உணவு, உடற்பயிற்சி, இதை 3 என்ன பண்ணேன், நான் 3 மந்திரங்களாக மாற்றினேன். என்னுடைய 50 வருட அனுபவத்தை உங்களிடம் 5 நிமிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் 100 வருடம் கடந்து வாழ்வதற்காக. இந்த 3 மந்திரங்களை பார்த்தீங்கன்னா, ஊ என்ற உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. அந்த 3 மந்திரங்கள் எண்ணும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இது 3 மந்திரங்களும் எவன் ஒருவன் இன்றிலிருந்து கடைப்பிடிக்கின்றானோ அப்பொழுது விலை மதிக்க முடியாத உங்கள் உயிர், உங்கள் உடல் எனும் ஆலயத்தில் குறைந்தது 100 வருடம் இயங்க காத்து கொண்டு இருக்கின்றது என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த 3 மந்திரங்களுக்கும் நீங்கள் 1 பைசா செலவழிக்க வேண்டாம். எண்ணுகின்ற எண்ணம் சீராக என்றவென்றால் என்ன? சீரான எண்ணம் என்றால் பாசிட்டிவ் தாட்ஸ். எதிர்மறை என்பது நெகட்டிவ் தாட்ஸ். பாசிட்டிவ் தாட்ஸ் என்பது என்ன சொன்ன? நேர்மறை எண்ணங்கள், சீரான எண்ணங்கள். அது என்னவென்றால் அமைதி, அன்பு, ஆற்றல், அறிவு, அடக்கம், அரவணைப்பு, வளைந்து கொடுக்கின்ற அனைத்து எண்ணங்களும் சீரான எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள். அந்த எண்ணங்களில் இருப்பவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் தான் இருப்பார்கள். தான் மகிழ்ச்சியுடன் ஒருவன் இருக்கும் பொழுது அவர்களை பார்ப்பவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். நிறைய என்னுடைய நண்பர்கள், நோயாளிகள் கேட்பாங்க, எப்படி சொல்கிறீங்க நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கீங்க? மகிழ்ச்சியை தவிர எனக்கு எதுவுமே தெரியவில்லை. மகிழ்ச்சியை இழந்து வாழ்பவன் தன் அறியாமையால் அப்படி இருக்கின்றான் தவிர, எவனொருவன் தன்னை அறிந்து தன்னை மறவாமல் நிலையில் இருக்கின்றானோ, செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன் வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி. ஏன்னா மகிழ்ச்சி என்பது அவன் உள்ளே அடைகின்ற எண்ணங்கள் தான் தவிர, மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடைக்கின்ற பொருளால் அல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டா போதும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக. எப்பொழுதுமே நான் சாப்பிட்ற உணவு சீராக இருக்கணும், வேண்டிய அளவுக்கு சாப்பிட்ணும். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அடுத்த வாரம். அதுக்கு அடுத்த வாரமாவது உண்ணுகின்ற உணவு முறைகள், எந்த உணவு. ஸோ அந்த உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. எவன் ஒருவன் சீரான உடற்பயிற்சி குறைந்தது ஒரு நாளைக்கு 30 to 45 நிமிடம்
நான்லாம் குறைஞ்சது 1.25 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வேன். அந்த உடற்பயிற்சியுடன் ஆசனம், யோகாசனா அண்ட் மெடிடேஷனும் சேர்த்து குறைந்து 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம், உங்கள் 24 மணி நேரத்தில் இது ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் செலவழித்தால் நீங்கள் சம்பாதித்த பணத்தை நீங்கள் ரசித்து நீங்கள் மட்டும் வைத்து அனுபவிக்க வேண்டும். வேறு யாருக்கும் டாக்டர்கிட்டம்னா போய் கொடுக்க வேண்டாம். அதுக்கு சீரான உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சி எடுத்தோன்னு நிறைய பேர் ஒர்க் அவுட்டில் போய் நிறைய உடம்பை பாடி பில்டப் பண்ணுறது, ஜிம்னாசியம் போகிறது, அதெல்லாம் கூட வேண்டாம். பிரிஸ்க் வாக் இஸ் இனஃப். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் நல்லது. அனேரோபிக் எக்ஸசைஸ், ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ், இந்த வெயிட் லிஃப்டிங், பாக்ஸிங் அனைத்தும் உங்கள் மசிலை டெவலப் பண்ணோம், பட் இதயத்தை பலகீனமாக்கிவிடும். ஸோ ஏரோபிக் எக்ஸசைஸ் தான் சீரான உடற்பயிற்சி. அதே தான் நான் இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாருங்கள். அந்த EQ என்ற E எமோஷன், E ஈட்டிங், E எக்ஸசைசிங் என்ற 3 EQவை மந்திரமாக மாற்றினேன். அது ஆங்கிலத்தில் பி பாசிட்டிவ் இன் திங்கிங், பி ஹெல்த்தி இன் ஈட்டிங், பி அடிக்குவேட் இன் எக்ஸசைசிங். இது 3 ஈக்களும் 3 ஊக்களும் எது உங்களை டிட்டர்மின் பண்ண வைக்கும் என்றால், உங்களை எது வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றால், உங்கள் மனம் மட்டும் இடம் கொடுக்க வேண்டும். உங்கள் மனம் இடம் கொடுத்து விட்டால், எதிர்மறை எண்ணங்கள் பாசிட்டிவ் இன் திங்கிங் வந்து விட்டாலே யூ வில் பி ஹெல்த்தி இன் ஈட்டிங் ஆகிடும் அண்ட் யூ வில் பி ஸ்டார்ட் டூயிங் அடிக்குவேட் எக்ஸசைசிங். ஸோ மனம் ஒன்று சீராக வைத்து அது பிரகாரம் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அனைவரும் எந்த வியாதியும் வராது. அதை பற்றி நான் விளக்கி சொல்கிறேன். இந்த மனநிலையில் இருந்த 3 ஈக்களை 3 ஊக்களை கடைப்பிடித்தால் மாரடைப்பு வராது, ஸ்ட்ரோக் வராது, எந்த கேன்சரும் வருவதற்கு தடுப்பதற்கு கூட இந்த 3 மந்திரங்கள். இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடிப்பவன் எந்த ரோடு ஆக்சிடெண்ட்ஸ், விக்டிம் ஆஃப் ஆக்சிடெண்ட்டாகவே ஆக முடியாது. நிதானமாகிடும். நிதானமாக நீ கார் ஓட்டுவாய், சைக்கிள் ஓட்டுவாய், பைக் ஓட்டுவாய். ஆனால் மற்றவங்க உங்கள் இடிக்காது இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். நீங்கள் ரொம்ப பார்த்து ஓட்டணும். உன்னத்தை அடிச்சிட்டானா உயிர் போயிடும். அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் பார்த்து ஓட்டணும். ஏன்னா அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் உயிரை காப்போம். அதுக்காக வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்ல மாட்டேன். எல்லாம் மூமெண்ட்லாம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் இந்த 3 மந்திரங்களை வாழ்க்கையில் நெறிமுறைகளாக மாற்றி அமைத்து கொண்டு சொக்கலிங்கமான டாக்டர்களுக்கு வேலை கொடுக்காமல் எங்களை வேலையை இழக்க செய்ய வேண்டும் என்று தான் உங்களிடம் நான் அடிக்கடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளிலிருந்து நாம் பின்வாங்காமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழ்நாட்டில் எல்லாமே சர்ச்சைக்கு உள்ளாவது போல அல்லது எல்லாமே பிரச்சனைக்குரியதாக மாறுவது போல தமிழகத்தினுடைய மகத்தான கலைஞன் சிவாஜி கணேசனுடைய பெயர், அவருடைய சிலை, அவர் சிலை வைக்கப்பட்டிருந்த பீடம், அந்த மணிமண்டபம் எல்லாமே இன்று சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்கிறது, கேள்விக்குரியதாக மாறி இருக்கிறது. ஒரு அரசு என்பது அது அறத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும், அரசின் நாகரிகத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசிற்கு பண்பாடு சார்ந்த அறமும் இல்லை, அரசியல் நாகரிகமும் இல்லை, அரசியல் பண்பாடும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இன்று சிவாஜி கணேசனுடைய சிலை விவகாரத்தில் தமிழக அரசு எவ்வளவு அற்பத்தனமாக நடந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு அற்பத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாநிலத்தை ஆள்பவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த மாநிலத்தை ஆளக்கூடியவர்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் தமிழகத்தினுடைய பண்பாட்டு மரபு குறித்த ஒரு உணர்வு இருக்க வேண்டும். தமிழகத்தினுடைய தமிழ் மரபு சார்ந்த உணர்வு அவருக்கு இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக அரசிற்கு, எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசிற்கு அப்படிப்பட்ட மரபு எதுவும் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது. தமிழக வரலாற்றில் குறிப்பாக
திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்காமல் அவருடைய பிறந்த நாளில் ஒரு முதலமைச்சர் இருந்தது என்பது இதுதான் முதல் முறை. ஏனென்றால் திராவிடத்தின் பெயரால் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சி, அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய நிகரற்ற தலைவர் அவர், சிந்தனையாளர். ஒவ்வொரு ஆண்டும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த முதலமைச்சர் பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவிப்பது என்பது ஒரு மங்காத மரபாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்க மறுத்துவிட்டார். இது உண்மையிலேயே பெரியாருக்கு இழைக்கப்பட்ட அவமானம் அல்ல, மாறாக திராவிட இயக்க மரபுக்கு, திராவிட இயக்க சிந்தனைகளுக்கு, திராவிட இயக்க அரசியலுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அவமானம். எடப்பாடி பழனிசாமி யாருக்கு பயந்து கொண்டு அந்த பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க போகாமல் இருந்தார் என்பது ஊரறிந்த ரகசியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அடுத்த கட்டமாக இன்னொரு விஷயத்தையும் இவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய மகத்தான கலைஞன் சிவாஜி கணேசன், தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிலை நிறுவப்பட்டது. அந்த மெரினா கடற்கரை சாலையில் நிறுவப்பட்ட அந்த சிலை, அந்த சிலையின் மீது அதை அங்கே போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்று சொல்லி யாரோ சிலர் வழக்கு தொடர்ந்தார்கள். நியாயமாக ஒரு அரசு அங்கு போக்குவரத்திற்கு எந்த இடையூறும் இல்லை என்பதை சட்டப்படியாக அது வாதாடி வென்றிருக்க வேண்டும். ஆனால் முறையாக அப்படி வாதாடி வெல்வதற்கு தமிழக அரசு தவறிவிட்டது. உயர்நீதிமன்றம் அந்த சிலையை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்ட போது அதற்கு மேல்முறையீடு செய்து அந்த சிலையை இங்கே காப்பாற்றுவதற்கு தமிழக அரசு முயற்சித்திருக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை. அந்த சிலை இப்பொழுது அங்கிருந்து அகற்றப்பட்டு விட்டது. அகற்றப்பட்டு சிவாஜி கணேசனுக்காக உருவாக்கப்பட்ட புதிய மணிமண்டபத்தில் அந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சிலையை நீங்கள் அகற்றுகிற போது அந்த சிலையை யார் உருவாக்கினார்கள், அந்த சிலை யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது என்பது மிக முக்கியமான பிரச்சனை. அந்த சிலை வைத்திருக்கக்கூடிய பீடத்தில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில், திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அந்த சிலை அமைக்கப்பட்டது என்பதனுடைய அடையாளம் தான் அந்த பெயர்கள். தமிழ்நாடு முழுக்க ஒரு அரசியல் பண்பாடு இருக்கிறது. எந்த ஆட்சி வந்தாலும் சரி, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பண்பாடு, அதாவது பொது நினைவு சின்னங்கள், பொது அடையாள சின்னங்கள், அவை எந்த ஆட்சியில் நிறுவப்பட்டாலும் அது ஒரு கட்சி சார்ந்ததாகவோ ஒரு தனிப்பட்ட நபருடைய சாதனையாக மட்டுமோ பார்க்கப்படக்கூடாது. அது தமிழகத்தினுடைய சாதனையாக பார்க்கப்பட வேண்டும். அல்லது எந்த மாநிலத்தில் எந்த நாட்டில் நடக்கிறதோ அந்த நாட்டிற்கு அப்பொழுது பொறுப்பில் இருந்தவர் செய்த பங்களிப்பாக பார்க்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். அதனால் தமிழகத்தில் எத்தனையோ விதமான அரசியல் அவலங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெயர் அந்த பீடத்தில் இருந்து அழிக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்றை அழிக்க நினைப்பவர்கள் எப்பொழுதும் இதைத்தான் செய்கிறார்கள். ஜெயலலிதா காட்டிய வழியில் இந்த அரசு செயல்படுகிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அவர்கள் அழிக்க முயற்சித்தது தலைவர் கலைஞர் அவர்களால் அது உருவாக்கப்பட்டது என்பதற்காக. செம்மணி பூங்காவினுடைய பெயர் பலகையை கூட அவர்கள் சரி செய்ய தயாராமல் இருப்பது அதை பாலடைய விட்டது. ஐயன் திருவள்ளுவர் சிலையை முறையாக பராமரிக்காமல் அதை கைவிட்டது. இப்படி எத்தனை உதாரணங்கள். புதிய சட்டசபை கட்டிடம், அந்த கட்டிடத்தை பயன்படுத்தாமல் அவற்றை பொது மருத்துவமனையாக, குழந்தைகள் மருத்துவமனையாக மாற்றுவேன் என்று சொன்னது. இப்படியாக எத்தனை வரலாற்று அழிப்புகளை இந்த அதிமுக செய்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த மணிமண்டபத்தை திறந்து வைப்பதற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வர மறுத்து விட்டார். எப்படி ஒரு சிந்தனையாளராக பெரியாருடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த பெரியாருடைய ஒரு நினைவை போற்றக்கூடிய பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்க வர மறுத்தாரோ அதே விஷயம்தான் இங்கும் நடந்தது. அதற்காக சிவாஜியினுடைய குடும்பத்தினர், அவருடைய பேரவையினர் எல்லோரும் வருத்தம் தெரிவித்து பல்வேறு விதமான கடிதங்கள் எழுதினார்கள், அறிக்கைகளை வெளியிட்டார்கள். மிகவும் சம்பிரதாயமாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சிவாஜி கணேசன் ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல. அவர் தமிழர்களினுடைய கலை மரபினுடைய ஒரு அடையாளம், தமிழர்களுடைய கலை சார்ந்த ஒரு வெளிப்பாட்டினுடைய ஒரு அடையாளம். அது மட்டுமல்ல, அவர் திராவிட இயக்கத்தினுடைய குரல், திராவிடத்தின் குரல். தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய பல வசனங்கள் மக்களினுடைய பேச்சு வழக்காக மாறியது என்று சொன்னார். அதற்கு காரணம் சிவாஜி கணேசனுடைய உடல் மொழியும் அவர் அந்த வசனங்களை அவர் வெளிப்படுத்திய விதமும் தான். மனோகரா, பராசக்தி, வீரபாண்டிய கட்டபொம்மன், எத்தனை திரைப்படங்கள், ராஜாராணி போன்ற படங்களில் எல்லாம் இன்றைக்கு கலைஞர் உருவாக்கிய அந்த தமிழை, அந்த ஒரு புதிய தமிழை அவர் அற்புதமாக மக்கள் மொழியாக மாற்றி காட்டினார் என்பதை நாம் வெளிப்படையாக பார்த்தோம். அதோடு மட்டுமல்ல, திராவிட இயக்க கருத்துக்களை, சிந்தனைகளை அவர் முழு மூச்சாக மக்களிடம் கொண்டு சென்றார். அன்றைக்கு பேசப்பட்ட பல வசனங்கள் இன்றைக்கும் கூட நம்முடைய மக்களுடைய நினைவில் இருக்கின்றன, அவருடைய சொற்களில் இருக்கின்றன. அவர் திராவிடத்தினுடைய ஒரு கலைஞன்.
திராவிட இயக்க கருத்தியலை மக்களுடைய சிந்தனையாக மாற்றிய ஒரு கலைஞன். அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலேயே சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பாற்றலோடு ஒப்பிடக்கூடிய கலைஞர்களை நாம் வெகு அரிதாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் தமிழராக பிறந்த ஒரே காரணத்திற்காக அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரங்கள் எல்லாம் மறுக்கப்பட்டன. தேசிய அளவில் கிடைக்க வேண்டிய பல அங்கீகாரங்கள் அவருக்கு மறுக்கப்பட்டன. சரி, மத்திய அரசுகள் தான் அத்தகைய ஒரு அநீதியை சிவாஜி கணேசனுக்கு செய்தது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் திராவிடத்தின் பெயரால் திராவிட இயக்கத்தினுடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அண்ணாவிற்கும் கலைஞருக்கும் பெரியாருக்கும் அவ்வளவு ஒரு உவப்பானவராக இருந்த, எம்ஜிஆரினுடைய ஒரு நெருங்கிய நண்பராக இருந்த ஒரு ஆட்சி, ஒரு கலைஞன். அந்த கலைஞனுக்கு இந்த ஆட்சி என்ன மரியாதை செய்திருக்கிறது? அவருடைய சிலையை கூட இவர்களால் பாதுகாக்க முடியாது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக நான் மேலே குறிப்பிட்ட அவமானங்களை தொடர்ந்து இழைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்பொழுதுமே தமிழ் பண்பாட்டு மரபிற்கு, தமிழ் சிந்தனை மரபிற்கு அவமானம் அளிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய கலைமரபை பற்றி அக்கறை கிடையாது, சிந்தனை மரபை பற்றிய அக்கறை கிடையாது, தமிழ் அடையாளங்கள் எவை என்கிற கவலையும் அவர்களுக்கு கிடையாது. இந்த நிலையில் சிவாஜி கணேசனுக்கு இழைக்கப்பட்ட இந்த அவமானம் என்பது அது ஒவ்வொரு தமிழனுக்கும் இழைக்கப்பட்ட ஒரு அவமானம், தமிழனுடைய கலை மரபுக்கு இழைக்கப்பட்ட அவமானம், இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்க அரசியலுக்கு இழைக்கப்பட்ட அவமானம். இந்த அவமானத்திற்கு இந்த அரசு பதில் சொல்ல வேண்டும். இந்த அவமானத்திற்கு அவர்கள் கழுவாய் தேட வேண்டும். இல்லாவிட்டால் வரலாறு இவர்களை ஒருபோதும் மன்னிக்காது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் CITO தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் திரு KC கோபிகுமார். மத்திய அரசோட கொள்கை முடிவாலும் செயலற்று போன மாநில அரசாலும் மக்கள் எந்த அளவுக்கு பரிதவிப்புக்கு ஆளாயிருக்காங்கன்னு பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். CITO தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இன்றைக்கி மத்திய மாநில அரசுகள் எடுக்கிற நடவடிக்கைகள்னால பொதுவாக மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. எந்த நிலையிலையுமே ஒரு முடங்கி போன ஒரு சூழல் தான் நம்ம பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, சமீபத்திய மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுனால மக்கள் பெரிய ஒரு பரிதவிப்புக்கு ஆளாயிருக்காங்க. ஏன் அதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அடித்தட்டு மக்களோட வாழ்வாதாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படின்னா நியாய விலைக்கடை பொருட்கள். அதன் மூலமான பொருட்கள்னால தான் அவங்களுடைய வாழ்க்கையே அவங்களால ஓட்ட முடியுதுன்ற அந்த ஒரு சூழலில் இப்போ சமீபத்திய சர்க்கரை விலை உயர்வு, அதுவும் நியாய விலை கடைகள்லன்னு வரும்போது இது பெரிய அளவில் ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. ஒரு சின்ன குழந்தைக்கு குடிக்கிற பால்லேருந்து சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரேஷன் கடைகளில் சர்க்கரை விலை உயர்வு அப்படிங்கிற இந்த ஒரு செய்தியே ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்லலாம். விலைவாசி உயர்வுனால எவ்வளோ தூரம் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம பேச வேண்டிய இந்த நேரத்தில் சர்க்கரை விலை உயர்வு, அதுவும் நியாய விலை கடைகளில், இதை உங்களோட பார்வையிலேருந்து நம்ம பேசுவோம் சார். ஒரு CITO சார்பில் கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். உண்மையிலே இந்த விலைவாசி உயர்வு என்பது பார்த்திங்கன்னா இந்திய நாட்டு மக்கள், குறிப்பாக தமிழக மக்களுக்கு ஒரு வாழ்வா சாவா என்ற போராட்டமாகத்தான் இருக்கிறது. வாழ்வா சாவா சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம சொல்லலாம். அப்படிதான் CITO பார்வை என்பது. ஏன்னா இந்த அரசுடைய கொள்கைகள், அது குறிப்பாக மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அதனுடைய கொள்கைகள் என்பது ஏழைகளிலிருந்து பணத்தை பிடுங்கி பெரிய வணிகர்கள், கார்ப்பரேட்டுகள் கொடுக்கக்கூடிய அந்த கொள்கையை தான் அவர்கள் அமல்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக நீங்கள் சொன்னது போல் அந்த சர்க்கரை விலை அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சாதாரண மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த ரேஷன் கடை நம்பித்தான் இன்றைக்கும் வாழ்வு ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை ஒட்டி தான் அவருடைய வாழ்வு என்பது இருக்கிறது. ஆனால் இந்த அரசு என்பது அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்து போட்ட பிறகு, ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அது உடனடியாக அவர்கள் கையெழுத்து போட்ட நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அதை போட்டாங்க. மோடி அவர்கள் நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு போட்டாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா முதல் நடவடிக்கை என்பது சர்க்கரையினுடைய விலை என்பது உயர்த்தப்படுகிறது. அடுத்து என்ன வருகிறது என்று சொன்னால், நம்முடைய CITO யூகம் என்னவென்று சொன்னால், அதாவது இருக்க முடியும்,
அரிசியினுடைய இலவச அரிசி என்பது குறைக்கப்படும் என்பது தான் அடுத்து வரக்கூடிய. ஏன்னா அந்த அளவுக்கு என்பது இந்த கொள்கைகள், ஏன்னா மத்திய அரசினுடைய கொள்கை, அடித்தளமான கொள்கை என்பது இலவசம் என்பது குறைக்கப்பட வேண்டும் என்பது தான், குறிப்பாக உணவு விஷயங்களில். அதனால அவங்க வந்து உர மானியங்கள்லாம் குறைச்சாங்க, யூரியாவுடைய மானியத்தை குறைச்சாங்க. எப்போதுமே இந்திய நாட்டில் எப்போதும் இல்லாத அந்த மானிய குறைவு என்பது இந்த அரசு என்பது பிஜேபியினுடைய மோடி அரசு என்பது செய்தது. அதை முழுமையாக பின்பற்றக்கூடிய அரசாகத்தான் இது இருக்கிறது. பிஜேபியின் அரசினுடைய ஒரு பிரதானமான கொள்கை என்பது ஏழை மக்கள், சாதாரண மக்கள், சிறு உடைமையாளர்கள், தொழிலாளர்கள், சாதாரண சிறு கடை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தினுடைய அந்த பணத்தை பறித்து, அந்த உழைப்பில் வரக்கூடிய பணத்தை பறித்து பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வகையான கொள்கைகள் தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்குறோம். அது ஏன்னா வரிகள், விலைவாசிக்கு உயர்வு என்பது முக்கியமாக வரிகள் தான். அந்த வரிகள் என்பது மத்திய அரசால் போடப்படும் வரிகள் என்பது எக்கச்சக்கமாக போடுறாங்க. எதெல்லாம் கண்ணுக்கு போடுதோ அது மாதிரி போட்டுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30/6/2017 வரைக்கும் கிட்டத்தட்ட நம்முடைய ஒரு சாதாரண பொருள் வாங்க வேண்டும் என்று சொன்னாலும், அல்லது மற்ற பெட்ரோல் வாங்க வேண்டும், பெட்ரோல் போட்டுக்கணும்னு சொன்னால் கூட பல வரிகள், செஸ் என்ற வரையில் எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி, செஸ்ன்னு பார்த்திங்கன்னா சுற்றுப்புறல் சூழல் வரி 0.5%, கல்வி செஸ், எஜுகேஷன் செஸ் என்று சொல்லக்கூடியது. அதேபோல் வாகனங்களுக்கான சிறப்பு வாகனங்களுக்கான 5%, 0.5%, இப்படி ஒரு 7-8 புதிதாக 2014-15 புதிய வரிகள் என்பது யூபி அரசிலும் சரி அதை அப்படியே முழுமையாக கடைபிடித்து வருகிறார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார், தேர்தல் வாக்குறுதிக்கு என்ன சொன்னாங்க, விலைவாசி உயரை கட்டுப்படுத்துவோம், வேலையின்மையை போக்குவோம் என்று சொன்னாங்க. 1 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னாங்க. அவருடைய புள்ளி விவரம்படியே பாராளுமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா 1.35 லட்சம் தான், 1,35,000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. தொழில் வளர்ச்சி என்பது முழுமையாக இல்லை. ஆக இந்த விலைவாசிக்கு முக்கியமான காரணம் என்பது 3 தான் நாங்கள் செய்யிட்டிருப்போம். ஒன்று வந்து வரிகள், மறைமுக வரிகள் என்பது அதிகமாகிட்டே இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த எரிபொருளுடைய கொள்கை, பெட்ரோலுடைய கொள்கை என்பது நம்ம பார்க்குறோம். மூன்றாவது வந்து இந்த நவீன தாராளமய கொள்கையின் மூலமாக அவர்கள் வந்து மோனோபோலியை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில் அந்த செயல்பாடுகள் இருப்பது என்பதை நாங்கள் பார்க்குறோம். விலைவாசி உயர்வு பற்றி நம்ம பேசும்போது இந்த நியாய விலை கடைகளில் இருக்கிற விலை உயர்வு இன்னும் படிப்படியாக அடுத்தடுத்த பொருட்களுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த இந்த 45 ஆண்டுகள், ஒரு 70களுக்கு அப்புறம் திராவிட கட்சிகள் ஆண்ட அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, நியாய விலை கடைகளில் கிடைக்கிற பொருட்களோட விலையேற்றத்தை வந்து அவங்க எந்த நாள்லையுமே அதிகப்படுத்திக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கவே இல்லை. இந்த வழியில தான் இன்னைக்கு நம்ம அரசாட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அதிமுக அரசு இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்து போட்டதன் மூலமாக அடிப்படை வாழ்வாதாரத்தையே அடித்தட்டு மக்களோட நிலையில குலைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை இறங்கியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விளைவு கடந்த காலங்களில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல இப்போ என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் இதுக்கு கொண்டு போக போகுது? குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்வது அனைத்துமே உண்மை. என்னென்னா இந்த அரசினுடைய குறிப்பாக மாநில அரசினுடைய கொள்கை என்பது முழுக்க மத்திய அரசை சார்ந்து இருக்கக்கூடிய நிலை. அதை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழலும் அவங்க ஏற்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன். அரசியல் ரீதியாக தன்னை தக்க வைத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய ஆட்சி நடைபெற வேண்டும் என்று அவர்கள் அந்த சூழலில் இறங்கிட்டனால முழுமையாக சரணடைந்து விட்டார். தமிழக மக்களினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக அடகு வைத்து விட்டார்கள் என்று தான் நம்ம பார்க்குறோம். என்ன காரணம்னா உணவு பாதுகாப்பு சட்டம் இது கடந்த ஜனவரி வரைக்கும் போடாதவர்கள் பிப்ரவரி மாதம் போட்டாங்க. போட்ட பிறகு முழுமையாக நம்முடைய மக்களுடைய சாதாரண மக்கள் ரேஷன் கடையில் போய் வேலை இருந்தால் தான், ரேஷன் கடை அது செயல்பட்டால் தான் இவருடைய வாழ்க்கை வாழ முடியும் என்கின்ற அந்த நிலையை இவர்கள் முழுமையாக அழித்துவிட்டு ஒவ்வொன்றாக முதல்ல ரேஷன், ஏன்னா மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறவர்களுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வறுமை கோட்டிலேயே பிரச்சனை இருக்குது. 14 பொருட்கள் இருந்தால்தான், 14 பொருட்கள் வைத்திருந்தால் அவர்கள் வறுமை கோட்டுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. செல்ஃபோன், ஒரு 2 வீலர், ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி பில், இதெல்லாம் வைத்திருந்தால் அதில் ஒரு 14 பொருட்கள் இருக்காங்க. அந்த 14 வைத்திருந்தால், உடைமைகளை வைத்திருந்தால் அவர்கள் வறுமை கோட்டுக்கு மேலேன்றாங்க. அப்போ நீங்கள் யாரை டார்கெட் பண்ணி நீங்கள் ரேஷன் கடையை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க?
இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த ரேஷன் கார்டில் வேலை செய்யக்கூடியவருடைய அந்த ரேஷன் கடை மூடுக்க அபாயம் என்பது ஏற்படும். மூடுவாங்க, அது கண்டிப்பாக அதுதான் நடக்கும். அது ஏன்னா இன்றைக்கி திட்டங்கள் இருக்கு இல்லையா, அங்கன்வாடி திட்டம் இருக்குது, ஆஷா திட்டமெல்லாம் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் இன்றைக்கு தனியாருக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுகிறது. ஒவ்வொரு சமூக பாதுகாப்பு திட்டங்களும் அந்த போக்கில்தான், அந்த கொள்கையைத்தான் இந்த அரசு, தமிழக அரசு, எடப்பாடியார் அவர்கள் இதை பின்பற்றுகிறார்கள். இன்னொரு எங்களுடைய பிளான் கரெக்டாக இருந்து இந்த இதிலிருந்து சொல்கிறோம் போனால் இன்னும் 2-3 ஆண்டுகளில் ரேஷன் கடை மூடுவதற்கான மூடு விழா தான். அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. இந்த அரசு தொடர்ந்தால், இந்த அரசுடைய கொள்கைகள் மாற்றப்படாமல் அப்படியே நிலைநிறுத்தியிருந்தால், அவர்களை அதை பின்பற்றுகிறார்கள் சொன்னால் கண்டிப்பாக மூட வேண்டியது வரும். இன்னொன்று, போக மாட்டாங்க. நீ திறந்து வச்சுருந்தாலும் 25 ரூபா சர்க்கரை அங்கே ரேஷன் கடையில், நீங்கள் வெளியே போனீங்கன்னா 30-35 ரூபாய் என்பது தான் வெளியே சர்க்கரை விலை. இப்போ இந்த கொள்கை யாருக்கு? நேற்று வரை 3-5 ரூபாய் 8 ரூபாய் கிடைக்கிற சர்க்கரை என்பது, உதாரணத்துக்கு 8 ரூபாய் கிடைக்கிற சர்க்கரை என்பது இன்றைக்கு 25 ரூபாய் போட்டு வாங்க வேண்டும் என்று சொன்னால் யார் போவார்கள்? நீ அந்த பக்கம் நான் கொடுக்குறேன். இது ஒரு ஏமாற்று வேலை, தமிழக அரசுடைய பெரிய ஏமாற்று வேலை. இது ஒரு பொய்ச்சுவடுகள் செல்லக்கூடிய அந்த அரசு. நான் கடை திறந்து வச்சிருக்கிறேன், ஆனால் 25 ரூபாய் கொடுப்பேன், நீ வந்தால் வாங்கிக்கோ. நீ யாரை ஏமாற்றுகிறாய்? தமிழக மக்களை, முன்னை தேர்ந்தெடுத்த மக்களை ஏமாற்றுகிறாய். அதுதான் நாங்கள் பார்க்குறோம். இன்னொன்று, அடுத்து அரிசி. இப்போ இலவச அரிசி என்பது வருகிறது. அதை என்ன, மத்திய அரசின் கொள்கை என்பது அதுதான். எதையும் நீ இலவசமாக கடைகளில் கொடுக்கக்கூடாது. சந்தை பொருளாதாரத்தை நாம் முழுமையாக அமல்படுத்த வேண்டும். சந்தை பொருளாதாரத்தை அமல்படுத்தினால் என்ன, இதுதான் நவதாராளமயம் என்று சொல்லக்கூடிய நவீன பொருளாதார கொள்கை என்பது. சந்தை பொருளாதாரம் என்பது இப்போது EID பேரியோடைய சுகர் இருக்குது, நிறைய பெரிய பெரிய கம்பெனியில் சுகர் வச்சுருக்காங்க, சர்க்கரை வந்துச்சு. அந்த சர்க்கரை கொள்முதல் செய்யக்கூடிய நிலைமை என்பது அரசுக்கு ஏற்படும், தனியாரிடம் ஏற்படும். என்ன காரணம்னா, நம்ம நாட்டில் நிறைய உற்பத்தி என்பது அதிகமாக இருக்குது. விவசாயத்தை பொறுத்த மட்டும் கோதுமையாகட்டும், அரிசியாகட்டும், சர்க்கரையாகட்டும், உற்பத்தி என்பது மிகுதியாக போகக்கூடிய சூழல் தான். அதில் தான் ஒரு பேப்பரில் எழுதுனாங்க, இந்து பேப்பர், உணவு எரிந்து கொண்டிருக்கிறதுன்னு எழுதுனாங்க. அதை உணவு எரிந்து கொண்டிருக்கிறது எழுதுனாங்க ஒரு சமயத்தில் 2016 தான் நினைக்கிறேன். அப்போ கடுமையான விலைவாசி உயர்வு என்பது, பருப்பெல்லாம் 2 மடங்கு உயர்வு. ஒரு கட்டத்தில் உருளைக்கிழங்கு என்பது 98 ரூபாய்க்கு வந்த நிலைமையெல்லாம் இருந்திருக்குது. ஆக அந்த கொள்கை அது எதனால் வருகிறதுனா, இந்த அரசுடைய கொள்கை என்பது யூக வணிகம், ஃபார்வர்ட் ட்ரேடிங், முன்பேற வர்த்தகம், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ஸ், யூக வணிகம், இடைத்தரகர்களுக்கு, அதாவது விவசாயிகளுக்கும் சேராமல், உற்பத்தியாளர்களுக்கும் சேராமல், அதே விதத்தில் நுகர்வோருக்கும் அதிகமாக பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு, அதில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் அவர்களுடைய அந்த இடைத்தரகர் தான் இந்த கொள்ளை லாபத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய சில நிலைமை என்பது. அதுதான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ஸ், முன்பேற வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய அந்த புதிய வர்த்தக பாதையை இவர்கள் கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, ரீட்டைல் ட்ரேட் இருக்குல்ல, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய மூலதனத்தை அமல்படுத்தினார். நம்ம நாட்டில் இல்லாத சில்லறை வர்த்தகமாக பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக இந்த சில்லறை வர்த்தகம் செயின் என்பது இருக்குது. உணவு கொள்முதல் செய்து கொண்டு, சந்தையில் வாங்கி கொண்டு, மார்க்கெட்டில் வாங்கி கொண்டு, அதை கடைகளில் சில்லறையாக விற்பனை செய்வது என்பது, அதை நம்பி பல கோடிக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த அரசு, குறிப்பாக மத்திய அரசு, மோடி அரசு ஆகட்டும், அந்த UPA 2 அரசாக இருந்தாலும் சரி, அந்த 2 அரசுமே பார்த்திங்கன்னா நவீன தாராளமய கொள்கை என்ற அடிப்படையில் இந்த ரீட்டைல் ட்ரேடில் மோனோபொலியை விட்டுட்டு அவர்கள் அதை அழித்து விட்டார்கள் என்று நம்ம சொல்லலாம். இப்போ செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் வந்துடுச்சுல்ல, இப்போ ஏகபோக முதலாளிகள் என்பது, அதை இப்போது வால்மார்ட் வந்தாச்சு, மெகா மார்ட் ஏதோ புதுசாக வந்திருக்கு, மெக்கன்சி வந்தாச்சு, KFC வந்தாச்சு. இது நம்ம நாட்டுக்கு தேவையா என்றால் தேவையில்லையே. நம்ம நாட்டினுடைய பாரம்பரியம் என்பது ஒரு சிலர் அந்த உணவை கொள்முதல் செய்து கொண்டு, சந்தையில் கொள்முதல் செய்து விற்று அதனுடைய கிடைக்கும் லாபத்தை, சிறு லாபத்தை வைத்துக்கொண்டு வாழ்ந்த நம்ம நாடு இன்றைக்கு அந்த லாபத்தையும் அந்த சிறு குடும்பங்களையும், சிறு உரிமையாளர்கள் தான் நம்ம சொல்லுவோம், சாலையோர வியாபாரிகள், மற்ற அந்த சின்ன சின்ன கடைகள் இருக்குல்லையா, நம்ம உதாரணம் சொல்லணும்னா அண்ணாச்சிகள் நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், அந்த கடைகள் எல்லாம் இன்றைக்கு அழியப்போக சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் அந்த வர்த்தகர்கள் கூட பெரிய போராட்டம் என்பது நடத்தினாங்க.
வணிகர்கள்லாம் வந்து போராட்டம்ன்றது ஒரு தொடர்கதையாக இது டெய்லி நம்ம வந்து ஒரு தினசரியில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதற்காக போராட்டம். இந்த விலைவாசி உயர்வை மையமாக வச்சு நிறைய பாதிப்புகளை நம்ம சுற்றி பார்க்குறோம். இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. வறுமை கோட்டிலேயே நீங்கள் வந்து அதுக்கு சரியான படி ஒரு நிர்ணயிக்கலை அப்படிங்கிற ஒரு சூழலில் வறுமை கோட்டுக்கு மேலேன்னு சொல்லக்கூடிய ஒரு மக்களும் இந்த சாதாரண இது ரீட்டைல் மார்க்கெட் இதை நம்பி தான் தங்களுடைய வாழ்க்கையை வச்சுட்டு இருக்கிற இந்த சூழலில் தாராளமயமாக்கல் கொள்கை வந்து முழுமையாக அதை அழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். வாங்கும் சக்தி பெருகி இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதை வாங்க முடியாத நிலைக்கு இப்போ வர்த்தகத்தை கொண்டு போயிருக்கு இந்த அரசாங்கம்னு சொல்கிற ஒரு சூழல் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா? இல்லை, நீங்கள் வாங்கும் சக்தி உயர்ந்திருக்கிறது எந்த இதில் வச்சு சொல்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. வாங்கும் சக்தி குறைந்து விட்டது. ஏன்னா தொழில் வளர்ச்சி இல்லை, வேலையின்மை என்பது அதிகரிச்சுட்டு வருகிறது, இருக்கக்கூடிய தொழில்கள் அழிந்து வருகிறது இந்த 2 ஆண்டுகளில். ஏன்னா இந்த மத்திய அரசு கொள்கை என்பது அவர்கள் வந்து கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கொள்கை தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதை மக்கள் வரக்கூடிய 2019 தேர்தலில் அதை பிரதிபலிப்பார்கள் என்ற நம்பிக்கை என்பது இருக்கிறது. ஆனால் இந்த அரசு, தமிழக அரசு என்பது முழுமையாக அவர்கள் பின்னால் சென்று அவருடைய கொள்கையை கடைபிடித்து கொண்டு அவர்கள் பெற்ற அந்த தேர்தலுடைய அந்த வெற்றியை இவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள், சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரத்தை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருந்தது. அது கலைஞர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, இவருடைய அம்மையாருடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நல்லது என்பது முழுமையாக அவர்களை சார்ந்தில்லாமல் நமக்கான தமிழகத்திற்கான கொள்கைகளாக அவர்கள் அமல்படுத்தி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 2 ஆண்டு இந்த ஓராண்டு அரசு என்பது முழுமையாக எல்லாத்தையுமே வந்து செயலற்று, நீங்கள் சொன்ன மாதிரி செயலற்று கிடக்கக்கூடிய அரசாகத்தான் நம்ம பார்க்குறோம். எதுவுமே சுத்தமாக நடக்கவில்லை என்பதுதான் நாங்கள் அதை பார்க்குறோம். அதனால் எங்களுடைய சிஐடியுடைய மாநில குழுவில் ஒரு தீர்மானம் என்பது நம்ம போட்டிருக்கிறோம். இந்த அரசினுடைய கொள்கைகளை தன்னை மாற்றிக்கொண்டு மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும் என்று தான் நம்ம அவங்க பேசணும். இன்னொன்றுங்க, இந்த வரிகள் பார்த்திங்கன்னா மறைமுக வரிகள் என்பது அதிகமாகிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு பெட்ரோல் எரிபொருளுடைய கச்சா விலை 2014 106 இருந்தது, 14 $106 இருந்தது. ஜனவரி 2016 $26 மாறிச்சு. அதே போல் இப்போ ஜனவரி இப்போ ஜூனில் பார்த்திங்கன்னா $46 இருந்தது. ஆனால் இப்போது பெட்ரோல் விலை என்பது அன்றைக்கு 106 என்ன விலைகள் நம்ம விற்றோமோ அதே தான் இப்போது விற்கிறோம், வாங்கிட்டு இருக்கிறோம். ₹70 ₹71 பெட்ரோல் விலை. அன்றைக்கும் அதே தான். என்ன சொன்னாங்க, பெட்ரோல் விலை வந்து தினந்தோறும் வந்து மாறும்னாங்க. ஏன் மாறுதுன்னா அங்கே கச்சா விலை இறங்கும்போது இங்கேயும் இறங்கும்னாங்க. இறங்கலை. தமிழக மக்கள், இந்திய நாட்டு மக்கள் ஏறத்தாழ 40% அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்டது. அதிகமாக கொடுக்குறாங்க. ₹71 பெட்ரோல்னா உங்களுக்கு ₹37 அடக்க விலை லாபத்தோடு வரும். ₹40 என்பது அதிகமாக கொடுக்குறாங்க. அதே போல் வந்து டீசலுக்கும் டீசல் விலை ஏற ஏற உங்களுக்கு விலைவாசி என்பது கண்டிப்பாக ஏறும். அது ஒரு செயின் ரியாக்ஷன் தான். அது கண்டிப்பாக ஏறும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அரசுக்கு ஒரு திராணி வேண்டும், அரசியல் உறுதி வேண்டும். அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2014 2005 அந்த உறுதி என்பது, ஏன்னா இவங்க ஆதரிச்சுட்டு இருந்தாங்க, 61 MP அந்த மன்மோகன் சிங் ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த உறுதி என்பது அந்த கட்சிக்கு இருந்தது. அவர்கள் எதிர்த்தார்கள். அப்பொழுதுதான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் அந்த முன்பேக வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை அத்தியாவசிய பண்டங்களுடைய அந்த லிஸ்டிலிருந்து அதை எடுக்க முடிஞ்சது. அப்போ ஒரு வருஷம் அந்த விலைவாசியிலிருந்து கண்டிப்பாக குறைஞ்சது. இது பேப்பர்லேயே வந்த செய்திகள், ஊடகங்களில் வந்த செய்திகள் என்பது தான், செய்தித்தாள் வந்த செய்திகள் என்பது தான் நம்ம சொல்கிறோம். ஆக அந்த அரசியல் தைரியம் என்பது கண்டிப்பாக இன்றைக்கு எந்த கட்சிக்கும் இல்லை என்பதான் நான் சொல்லுவோம். குறிப்பாக நீங்கள் 1947 அரசுகள், நம்முடைய இந்திய நாட்டு அரசுகள் ஆரம்பித்தது இல்லையா, 50 சுதந்திரம் பெற்ற பிறகு எந்த அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சி அது இந்திய நாட்டினுடைய தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோன்னு சொல்லக்கூடிய அறிக்கைகளில்
விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த வேண்டும் இருக்கும். நீங்கள் எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அந்த விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் என்பது, நடவடிக்கைகள் என்பது அவர்கள் ஆட்சியில் வந்த பிறகும் சரி, வந்தபோதும் சரி, அவர்கள் எந்த வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை, எடுக்கல. இதுதான் யதார்த்தமான உண்மை. என்ன காரணம்னா, இவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் பெரும் முதலாளிகளை சார்ந்திருக்கு. குறிப்பாக 1990க்கு பிறகு 1995 பார்த்தீங்கன்னா இந்த நவீன தாராளமய கொள்கைகள் வந்த பிறகு முழுக்க முழுக்க அந்நிய நாட்டு மூலதனத்திற்காக அவர்கள் சரணடைந்து விட்டார்கள். நம்முடைய நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை அடகு வைத்து அவர்கள் சரணடைந்திருக்கிறார்கள். அதோடைய வெற்றி தான் இன்றைக்கு நம்ம மூடு விழாவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். பல இது மத்திய அரசாங்கம் எடுக்கிற கொள்கை முடிவுகள் ஒரு பெரிய பாதிப்பை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிற இந்த சூழல்ல அதை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற மாநில அரசாங்கம் அதற்கு துணை போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பிட்டு நம்ம விலைவாசியை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் 4 ஆட்சி காலத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு முனைப்போட அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிற இந்த மாநில அரசு இப்போ திடீர்னு ஏறிட்டு இருக்கிற இந்த விலைவாசியை எப்படி கட்டுப்படுத்த போது, மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பை கொடுக்க போகுது? விலைவாசி உயர்வு என்பது பார்த்தீங்கன்னா வெறும் உணவுப் பொருள் மட்டுமல்ல, கல்வி, போக்குவரத்து, மின்சார கட்டணம், இப்படி பல வகையாக எல்லாமே உயர்ந்துட்டுருக்கு. எல்லாமே உயர்ந்துட்டுருக்கு. ஆனால் தொழிலாளியுடைய சாமானியன் மக்களுடைய வருவாய் என்பது, வருமானம் வந்து சுருங்கிக்கிட்டே வருது. ஏன்னா இந்த கொள்கை என்பது அவருக்கு அந்த கொள்கை என்பது இவர்களை சுருங்க வைத்து இவருடைய பணத்தை எவ்வாறாவது பிடுங்கி கார்ப்பரேட்டுகளுக்கும் பெரிய நிறுவனம் கொடுக்கணும் என்பது தான் இவருடைய முதன்மையான நோக்கம். போக்குவரத்து கட்டணம் என்பது, போக்குவரத்து என்பது அந்த நம்ம நாட்டில் இன்னும் ஏற்ற போகிறாங்க. அதுக்கு உண்டான அந்த வழிகள்லாம் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா அந்த அந்த ஸ்ட்ரைக்கும் நடத்துனாங்களே, போக்குவரத்து ஸ்ட்ரைக் நடத்தும்போது ஒரு யூகமாக சொன்னார், ஒரு பிளானும் சொன்னார். அவர் ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி அவர் சொன்னார். அடுத்து வந்து கல்வி கட்டணம். கல்வி கட்டணம் தாறுமாறாக இருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் வந்து பொதுக்கல்வியை குறைத்து கொண்டு தனியாருக்கு நீங்கள் வந்து ஊக்கமளித்து கொண்டு இப்போது நீங்கள் பண்ணுறீங்க. பண்ணும்போது என்ன ஆகுன்னா, பல மடங்கு கல்வி கட்டணம் என்பது உயர்வுது. மின் கட்டணம் என்பது இனிமேல் நாளுக்கு நாள் உயர்ந்தாலும் வாய்ப்பு அது சொல்ல முடியாது. ஏன்னா உதய் ஸ்கீமில், உதய் திட்டத்தில் நம்முடைய அரசு கையெழுத்து போட்டு பிப்ரவரி மாதம் கையெழுத்து போட்டிருக்கு. உதய் மின் திட்டத்தில் கடுமையாக எதிர்த்தோம். தமிழகத்தில் உள்ள திமுக உள்பட அனைத்து கட்சிகளும் எதிர்த்தோம். ஆனால் கேட்கல, போய் கையெழுத்து போட்டு தன்னுடைய சேரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வாக்களித்த தமிழக மக்கள், அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுடைய நலனையும் அவர்கள் பறிகொடுத்து விட்டார்கள் என்று நம்ம சொல்லணும். ஏன்னா உதய் மின் திட்டத்தில் வந்து அவங்க சொல்கிறத ஸ்மார்ட் மீட்டர் வைக்கப்படும். ஸ்மார்ட் மீட்டர் வைத்து நேரடியாக அந்த கண்காணிக்கப்படும். இன்னொன்று, இலவச மின்சாரம் என்பது குறைக்கப்படும் விவசாயத்திற்கு. அதே போன்று நம்ம விசைத்தறிக்கு, வீடுகளுக்கு, இப்போ இருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஒரு பல்பு இருந்தால் இல்லை, 50 யூனிட் வரைக்கும் இல்லை இல்லையா, அந்த மின்சாரத்தையெல்லாம் இலவச மின்சாரம் என்பது இனி இருக்காது. ஆக அந்த திட்டத்தின் மூலமாக, உதய திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு நம்ம தமிழக அந்த மின்சார உற்பத்தி நிலையங்கள் ஆபத்துக்குள்ளாரும். தனியார் நிறுவனங்கள் என்பது அதிகமாக வாய்ப்பு வரும். இப்போ தமிழக அரசுக்கு தமிழக அரசு மின்சார அந்த டிஎன்இபிக்கு கொடுக்க வேண்டிய, இப்போ டான்ஜெட்கோ மாற்றிட்டாங்க இல்லையா, அவர்களுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கடன் தர வேண்டியது இருக்குது. அதையும் தரமாட்டேன்றாங்க. அதேபோல் போக்குவரத்து துறையிலும் சரி, தமிழக அரசு போக்குவரத்து துறைக்கு, அந்த நிறுவனத்திற்கு பல ஆயிரக்கணக்கான கோடிகள் தர வேண்டியது இருக்குது. தொழிலாளரோட பணத்தை தானே பிடிச்சி, பிஎஃப் பணம் தொழிலாளரோட பணங்க. அதை அவன் ஒரு நம்பிக்கையாக இருப்பான், கிராஜுவிட்டியும் பிஎஃப்பும் நமக்கு இருக்குது, நம்முடைய குழந்தைகளுக்கு கல்யாணமோ அல்லது மேற்படிப்புக்கோ செலவு செய்வோம் என்று ஒவ்வொரு போக்குவரத்து தொழிலாளியும், அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அவன் அதை நினச்சி தானே பண்ணிருப்பானா. நீ அவனுடைய பணத்தையே, தொழிலாளியோட பணத்தை நீ பண்ணினா இப்போ என்ன நிர்வாகம் இது? அந்த கோவம் தான் அன்றைக்கி போன
வேலைநிறுத்தம் என்பது ஏற்பட்டது. அந்த வேலைநிறுத்தம் ஏற்படுத்தின் விளைவாகத்தான் அவன் பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய சூழல் என்பது நிர்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அது ஆக ஒவ்வொரு துறையும் இந்த அரசு என்பது மிக மோசமாக செயல்படுகிறது என்பதுதான் எங்களுடைய கணிப்பு. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மறைமுக வரிகளை குறைக்க வேண்டும், நேர்முக வரிகளை அதிகரிக்க வேண்டும். அந்த முன்பேற வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ஸு, அப்புறம் யூக வணிகம், ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் என்று சொல்ல யூக வணிகத்தை முழுமையாக தடை செய்ய வேண்டும். தடை செய்து விவசாயத்திற்கான முழுமையான மானியங்கள் அளிக்க வேண்டும். விவசாயத்திற்கு பார்த்திங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளில் எந்த ஒரு நாட்டிலையுமே இல்லை. நீங்கள் நம்மளோட மோடியும் சரி, மற்ற தலைவர்களும் சரி, போய் வெளிநாடுகளில் போயிட்டு வராங்கல்ல, விவசாயிகள் இருந்ததற்கான ஒரு பெரிய அளவுக்கு, இந்த அளவுக்கு விவசாயிகள் எந்த நாட்டிலுமே இறக்கவில்லை. 3 லட்சம் விவசாயிகள் கடந்த 20 ஆண்டுகளில் இறந்திருக்கிறார்கள். இந்த நாடு தான் விவசாயத்தை முன்னிறுத்தி செய்யக்கூடிய நாடு, இந்திய நாடு. விவசாயம் தான் பிரதானமான தொழில். அந்த விவசாயத்தை பாதுகாக்காத ஒரு அரசு, ஒரு கட்சி என்பது எதற்கு? நம்ம மாவட்டத்தில், நம்ம மாநிலத்தில் பார்த்தோம்ல, பல வறட்சினால் ஏற்பட்ட அந்த போன ஜனவரி பிப்ரவரியிலெல்லாம் பார்த்தோம்ல, எத்தனை பேர் இறந்துருக்காங்க. இப்போ கூட டெங்குல இறந்துட்டுருக்காங்க. ஆனால் அரசு, இந்த தமிழக அரசு என்பது அவ்வாறு இல்லை என்று சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டெங்கு அடுத்து இப்போ கோயம்புத்தூரில் பறவை காய்ச்சலுக்கு கோயம்புத்தூரில் இருக்க மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் முடியாதுன்றாங்க. வேண்டாம், எங்கேயா வேறு எங்கேயாவது போங்கன்ற மாதிரி சொல்கிறேன், வேறு இது பாருங்கன்றாங்க. ஸோ டெங்கு ஆச்சு, இப்போ பறவை காய்ச்சல் வந்தாச்சு. இந்த அரசினுடைய தன்மை என்பது, அவர்கள் ஏதோ தன்னை பாதுகாத்து, இந்த சேரை பாதுகாத்துக்கணுன்றதுக்கு இருக்கார்கள் ஒழிய, அவர்களுக்கு மக்கள் மீது அக்கறையின்மை என்பது அதிகமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். சிஐடியு தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மெத்தனை போக்காட நடந்துக்கிற மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள்னால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, மத்திய அரசோட கொள்கை முடிவுகளும் சரி, மாநிலத்தோட அரசோட செயல்பாடுகளும் சரி, பெருமளவு தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் இன்னைக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுலேயும் விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை அடித்தட்டு மக்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கு. சர்க்கரை விலை உயர்வு இது ஆரம்பம் தான். இதோட தொடர்ச்சியா இன்னும் என்ன மாதிரியான ஒரு விளைவுகள்லாம் வரப்போகுதுன்னு உங்களோட பார்வைகள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. காஞ்சிடி நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. நாளுக்கு நாள் பல புதிய தகவல்களை நம் முன் வைக்கும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்னும் என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நான் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அவளும் அந்த அவளும் என்று ஒரு சிறுகதையை அண்மையில் படித்தபோது சற்று மிரண்டு போனேன் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படி வீரியத்தோடு ஒரு கதையை சொல்ல முடியுமா என்கிற அளவுக்கு அந்த கதை மிக தெளிவாகவும் சுருக்கென்றும் சொல்லப்பட்டிருந்தது. கருகமணி என்கிற ஒரு சிறுகதை தொகுப்பில், அது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த தொகுப்பு, காசியபன் என்கிற எழுத்தாளர் எழுதியிருக்கிற சிறுகதைகள். காசியபன் என்பவர் 80 வயதை இன்றைக்கு தாண்டி இருக்கிற ஒரு முதியவர். பல ஆண்டுகளாக வடநாட்டில் வாழ்கிறவர். நாக்பூரில் இப்போது இருக்கிறார். ஹைதராபாத் போன்ற நகரங்களில் இருந்தவர் இன்றைக்கு நாக்பூரில் வசித்து கொண்டிருக்கிறார். இங்கே தமிழகத்திலிருந்து வெளிவருகிற செம்மலர் பத்திரிகையில் பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். அவருடைய கதைகளின் தொகுப்பு தான் அந்த கருகமணி. அதனுடைய முதல் கதை அவளும் அந்த அவளும். இந்த தலைப்பே நமக்கு சட்டென்று கொஞ்சம் புரியாத தலைப்பாகத்தான் இருக்கிறது. அவளும் அந்த அவளும் யார் என்று பார்த்தால், அவள் என்பது பாஞ்சாலி, அந்த அவள் என்பது திரௌபதி. 2 பேரும் ஒன்று தானே என்று தான் நாம் கருதுவோம். ஆனால் இந்த கதை 2 பேரையும் ஒரு குறியீடாக வைத்து கொண்டு விளக்குகிறது. பாஞ்சாலி என்பவள் ஒரு சாதாரண பெண், திரௌபதி என்பவள் மகாபாரதத்திலே வருகிற அந்த பாத்திரம். 2 பேரும் சந்தித்து கொள்வதாக ஒரு கற்பனை. அதுவும் பாஞ்சாலி தற்கொலை செய்து கொள்ளுகிற போது அந்த கதை தொடங்குகிறது. அதற்கு பிறகு அவள் தற்கொலைக்கு முந்திய கட்டத்தில் எப்படி இருந்தாள் என்பதை அந்த கதை கூறுகிறது. அவள் ஒரு பாழடைந்த கோயிலில் காட்டில் நடந்து வருகிறாள். அருவியில் முகம் கழுவி கொள்ளுகிறாள். ஒரு பாழடைந்த கோயிலில் நின்று ஓ என்று அழுகிறாள். பின்னால் இருந்து, கோயிலுக்கு பின்புறம் இருந்து ஒரு குரல் கேட்கிறது, யார் அங்கே அழுவது?
யார் இந்த காட்டில் இன்னொரு பெண் குரல் கேட்கிறதே என்று பார்த்தால் அந்த கோயிலுக்கு பின்புறம் ஏராளமான நகைகளை அணிந்து கொண்டு ஒரு அரசியைப் போல ஆனாலும் ஒரு இரத்த வாடையோடு ஒரு பெண் அமர்ந்திருக்கிறாள். இவள் பாஞ்சாலி, அவள் திரௌபதி. அதே பாத்திரம் சாதாரண ஒரு பெண்ணாகவும் அல்லது அந்த கதையிலே வருகிற ஒரு அரசியினுடைய நிலையிலும் இருந்து பேசிக்கொண்டால் அவர்களின் உரையாடல் என்னவாக இருக்கும் என்று இயல்பில் நமக்கு தோன்றாத ஒரு கற்பனை இந்த எழுத்தாளருக்கு தோன்றியிருக்கிறது. இரண்டு பேரினுடைய கதையும் ஏறத்தாழ ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஒரே மாதிரி அவர் அமைத்திருக்கிறார். ஓ, நீங்கள் தர்மபுத்திரன் மனைவிதானே, அல்லது பாஞ்சாலியின் மொழியில் சொல்ல வேண்டுமானால் தர்மபுத்திரம் பொஞ்சாதி தானே என்று கேட்கிறாள். திரௌபதி கோபத்தோடு சொல்லுகிறாள், இல்லை இல்லை, தர்மபுத்திரன் தொடங்கி அவனுடைய சித்தி மகன் சகாதேவன் வரைக்கும் அத்தனை பேருக்கும் பொஞ்சாதி. 5 பேருக்கல்லவா திரௌபதி மனைவி. பாஞ்சாலி சொல்லுகிறாள், நானும் 5 பேரோடு படுத்தவள் தான் என்கிறாள். இவளுடைய வாழ்க்கை வேறு, அவளுடைய வாழ்க்கை வேறு. இவள் சாதாரணமாக ஒரு அப்பன் குடிகாரன், ஆத்தா சித்தாளு, எனக்கு வேறு என்ன வாழ்க்கை இருக்க முடியும்? யாரையோ கட்டி கொண்டேன், பிறகு அவன் போனான், இன்னொருவன் வந்தான், என் வாழ்க்கை இப்படித்தான் என்று பாஞ்சாலி சொல்லுகிறாள். உனக்கென்ன, நீ சுயம்பரத்தில் அல்லவா தேர்ந்தெடுத்தாய் என்று சொல்லுகிற போது திரௌபதி சொல்லுகிறாள், என்னை மட்டும் சுயம்பரத்தில் சுயமாகவா தேர்ந்தெடுக்க விட்டார்கள்? எனக்கு சின்ன வயதிலிருந்தே யார் மீது கனவும் காதலும் தெரியுமா என்று திரௌபதி கேட்கிறாள். யார் மீது? பாஞ்சாலி வியப்பாக கேட்கிற போது, எனக்கு அந்த கர்ணன் மீது தான் காதல் என்கிறாள் திரௌபதி. இப்படி ஒரு பாத்திரத்தை பற்றி நாம் தவறாக சொல்லலாமா என்று யாரும் கருதிவிடக்கூடாது. மகாபாரதத்திலேயே அதற்கான விடை இருக்கிறது. காட்டில் பஞ்சபாண்டவர்கள் இருக்கிற போது ஒரு பழத்தை அர்ஜுனன் தன் வில்லால் கொய்து எடுக்கிறான். அது ஒரு முனிவருக்கான பழம் என்று அவனுக்கு தெரியாது. ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஒரே ஒரு பழத்தை மட்டும்தான் அவர் உண்பாராம். அதை நீ பறித்து விட்டாய், எனவே உனக்கு பெரிய சாபம் வரப்போகிறது என்று சொல்லுகிற வேளையில் என்ன செய்யலாம் என்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் அடி மனத்தில் இருக்கிற உண்மைகளை, ஆசைகளை, இதுவரை வெளியிடப்படாத செய்திகளை சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி மறுபடியும் கிளையில் போய் ஒட்டி கொள்ளும் என்று ஒரு புராண கதை. மகாபாரதத்தில் இடம்பெற்றிருக்கிற உபகதைகளில் அது ஒன்று. தர்மபுத்திரன் சொல்லுகிறார், சகாதேவன் வரைக்கும் சொல்லி முடிக்கிற போது ஏறத்தாழ் அந்த பழம் போய் ஒட்டி இருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் ஒரு அங்குல இடைவெளியில் அது நின்று கொண்டிருக்கிறது. ஏன் என்று கேட்கிற போது பாஞ்சாலியும் சொல்ல வேண்டும், அல்லது திரௌபதி சொல்லுகிறாள், நான் 5 பேரை கணவர்களாக பெற்றிருந்தும் என் மனம் 6வதாக ஒருவனை நாடுகிறதே, என்ன காரணம் என்று கேட்டவுடனே அந்த பழம் போய் ஒட்டி கொள்ளுகிறது. அந்த 6வது ஒருவன் என்பது கடவுளைத்தான் திரௌபதி சொன்னாள் என்று வியாக்கியானங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் ஒருவனைத்தான் என்று சொல்லாமல் 6வதாக ஒருவனைத்தான் என்று சொன்னபோது அது கர்ணனாகத்தான் இருக்க முடியும் என்று நமக்கு புரிகிறது. அந்த அடிப்படையை வைத்து கொண்டு தான் இவர் எழுதியிருக்க வேண்டும். என் மனம் சின்ன வயதிலிருந்தே கர்ணன் மீது தான் காதல் கொண்டது, ஆனால் இவர்கள் கடைசியாக இப்படி செய்து விட்டார்கள் என்று அந்த திரௌபதி சொல்லுகிறாள். பிறகு 2 பேரும் பேசுகிற போது, உனக்கு ஏன் 5 கணவர்கள்? பாஞ்சாலி சொல்லுகிறாள், நான் ஒரு ஏழை வீட்டில் பிறந்தேன். எங்கள் குடும்பங்களில் எப்படி பழக்கம் என்றால், ஒன்று கல்கத்தாக்காரனை கட்டிக்கொள்வது அல்லது நேபாளத்திலிருந்து வருகிற கூர்காவை கட்டிக்கொள்வது. கூர்காவை கட்டிக்கொள்ளுகிற போது என்ன பழக்கம் இருக்கிறது அவர்களுக்கு என்றால், அவர்கள் எப்போதாவது தங்கள் சொந்த ஊருக்கு போகிற போது வருவதற்கு 3-4 மாதங்களாகும். அங்கே இருந்து வருகிற அவனுடைய உறவினன் என்னை மனைவியாக ஆக்கி கொள்ளுவான். நான் பகதூர் என்கிற ஒருவனை திருமணம் செய்து கொண்டேன். அவன் போனதற்கு பிறகு அவன் அண்ணன் வந்து எனக்கு கணவனானான். பிறகு அவனிடத்திலிருந்து தப்பி போனேன். மும்பையிலே கொண்டு போய் என்னை விபச்சார விடுதியிலே விற்றான். அதிலிருந்து தப்பித்தேன், இன்னொருவனிடம் சிக்கி கொண்டேன் என்று தன்னுடைய கதையை பாஞ்சாலி சொல்லுகிறாள். என் கணவனே என்னை விற்றுவிட்டான் என்று பாஞ்சாலி அழுகிறாள். திரௌபதி சிரித்து கொண்டே சொல்லுகிறாள், 2 பேருக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. உன்னை உன் கணவன் விற்றான், என்னை என் கணவன் தோற்றான் என்கிறாள். ஒரு சூதாட்டத்தில் என்னை என் கணவன் தோற்றான், உன்னை உன் கணவன் விற்றான், என்னை என் கணவன் தோற்றான், என்ன பெரிய வேறுபாடு என்று கேட்கிறாள். இல்லை இல்லை, அரச வம்சத்தில் இப்படி சூதாடுவதும் அந்த சூதாட்டத்தில் பணயம் வைப்பதும் இயல்புதானே என்று பாஞ்சாலி கேட்கிற போது, இயல்புதான், ஆனால் மனைவியை பணயம் வைப்பது என்ன இயல்பு என்று திரௌபதி மறுபடியும் கேட்கிறாள். தன் மனைவியை பணயம் வைத்து வேறு யாரும் ஆடியிருக்கிறார்களா? அதுவும் முதல் முறை அல்ல. முதல் முறை தோற்று, ஆனாலும் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு
போகிற போது மறுபடியும் அழைப்பு வந்தது என்று மறுபடியும் 2வது முறை சூதாடி எல்லாவற்றையும் இழந்தவன் தானே தருமன். எப்படி அவனை போய் நான் தர்மபுத்திரன் என்று சொல்ல முடியும் என்று திரௌபதி கேட்கிறாள். அர்ஜுனன் மீதும் கடுமையான கோபம் கொள்ளுகிறாள். எல்லாவற்றையும் தாண்டி அந்த கதையில் ஒரு முக்கியமான திருப்பம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் இந்த கண்ணன் தான் காரணம். என்னக்கா அப்படி சொல்கிற நீ? கண்ணன் தானே உன் மானத்தை காப்பாற்றினான் என்று பாஞ்சாலி. எப்போது காப்பாற்றினான்? இந்த கதையில் சொல்லுகிறார்களே, அதை சொல்லுகிறாயா நீ என்று திரௌபதி கேட்டுவிட்டு திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறாள். அந்த கேள்வி எத்தனை வலிமையானது என்பதை நாம் பார்க்க வேண்டும். திரௌபதி சொல்லுவாள், கண்ணன் ஒன்றும் உடனே ஓடி வந்து எனக்கு சேலை தந்து விடவில்லை. எப்போது சேலையை தந்தான் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதனை வைணவத்திலே இன்றைக்கும் சரணாகதி தத்துவம் என்று சொல்லுவார்கள். நீ ஒன்று உன்னை நம்பு அல்லது என்னை நம்பு. ஒரு கையில் சேலையை பிடித்து கொண்டு இன்னொரு கையால் கண்ணனை கூப்பிட்ட போது அவன் வரவில்லை. 2 கைகளாலும் கைகளை உயர்த்தி கூப்பிட்ட போதுதான் கண்ணன் வந்தான் என்றுதான் மகாபாரதமும் சொல்லுகிறது. திரௌபதி சொல்லுவாள், ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணால் தன் மானத்தை காப்பாற்றி கொள்ள முடியாது என்பதை அப்படி ஒரு பொய்யான செய்தியை உணர்த்துவதற்காகத்தான் கடைசி வரையில் கண்ணன் வரவில்லை. இறுதியாக நான் 2 கைகளையும் உயர்த்தி நான் மானத்தை ஏறத்தாழ இழந்து விட்ட பிறகு என்னுடைய உடல் முழுவதையும் அந்த அவையும் உலகமும் பார்த்து விட்ட பிறகுதானே கண்ணன் சேலையை தூக்கி எறிந்தான். இது எப்படி கருணையாகும் என்று கேட்பாள். இந்த கதையில் முடிக்கிற போது இந்த கதையாசிரியர் சொல்கிறார், இதில் பாஞ்சாலியா திரௌபதியா, யாரை இந்த உலகம் எப்படி பார்க்கிறது? அதோ செத்துப்போய் கிடக்கிறாளே, ஆம்புலன்ஸ் வந்திருக்கிறதே, ஆம்புலன்ஸில் ஏற்றப்படுவது பாஞ்சாலியா திரௌபதியா? இன்றைக்கு இருக்கிற இந்த ஏழை பெண்ணா அல்லது அந்த திரௌபதியா? இந்த கதை சொல்லுகிற செய்தி ஒன்றுதான். மகாபாரத காலம் தொடங்கி இன்று வரையில் பெண்களுக்கு நேர்கிற கொடுமைகள் இப்படித்தான் இருக்கின்றன. இதில் பாஞ்சாலி என்ன, திரௌபதி என்ன, அவளும் அந்த அவளும் என்கிற கதை நம் நெஞ்சில் பல ஆழமான கேள்விகளை எழுப்புகிறது. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சட்டத்திட்டங்களை பற்றி அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் என்ன சட்டத்திட்டங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நீதிமன்றத்தில் வந்த ஒரு வழக்கு, உயர் நீதிமன்றத்தில் வந்த ஒரு வழக்கு. இந்த வழக்கை தொடுத்தவர் ஒரு பெண். அதாவது என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய தகப்பனார் இறந்த பொழுது தனக்கு சிறு வயது, அது மட்டுமல்லாமல் வேலை கேட்கிற நேரத்திலே தனக்கான வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது. கருணை அடிப்படையிலான வேலை வாய்ப்பை நான் கேட்டேன், அந்த வேலைவாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு இப்போ நான் எஜுகேஷ்னலாக நான் என்னை குவாலிஃபை பண்ணிட்டேன், நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு இப்போ வேலை தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிற பணிக்காலத்தில் ஒருவர் இறந்து விட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவருடைய வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் கருணை அடிப்படையிலேயே வேலை வாய்ப்பு என்கிற ஒரு விஷயம். அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த பெயரே கருணை அடிப்படையிலான ஒரு வேலை வாய்ப்பு. என்ன கருணை? ஒரு குடும்பத் தலைவர், பெரும்பாலான குடும்பங்களில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் தான் சம்பாதிக்கிறவங்க இருந்திருந்த காலத்திலே கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் அது. அப்போ ஆண் வேலை நேரத்திலேயே பணிக்காலத்திலேயே இறந்து விட்டால் அந்த குடும்பம் நிர்கதியாக நிற்கும், அதற்கு தேவையான பொருளாதார வசதி இல்லாமல் தவிக்கும் என்கிற காரணத்தினால அப்படி ஒரு அரசு ஊழியர் இறந்து விட்டால் அவருக்கு பிறகு அவருடைய குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒருவருக்கு ஒரு விதமான வேலை கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் இந்த சட்டம். அதனால கருணை அடிப்படையிலான வேலை. சரி, அப்போ கருணை அடிப்படையிலான வேலை என்பது இப்போ இந்த வழக்குக்கு வருவோம். இந்த பெண் சிறுவயதில் தன்னுடைய அப்பா இறந்த பிறகு வேலைக்கு கேட்குறாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் எஜுகேஷ்னல் அடிப்படை கல்வி தகுதி கூட இல்லாமல் இருக்கிறீங்க, ஒரு 8வது கூட முடிக்காமல் இருக்கீங்க, எனவே உங்களுக்கு வேலை கொடுப்பது முடியாது அப்படின்னு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவிலையும் அவர்கள் சொல்கிறார்கள், உரிய வயது கூடவே தகுதி, இந்த 2ம் ரொம்ப அவசியம் அப்படின்னு அவங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் இவங்க கோர்ட்டுக்கு வராங்க. எத்தனை வருஷம் கழித்து? 23 வருஷம் கழித்து அந்த அம்மா கருணை அடிப்படையில் எனக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போது அடிப்படையில் அவங்க கேட்குறது வந்து இது என்னோட உரிமை, எங்கள் அப்பாவுடைய வேலை நேரத்தில் இறந்து போயிட்டாரு, அதனால் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது உரிமையா அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயமா நம்முடைய மாண்புமை நீதிபதி திரு சுப்பிரமணியம் அவர்கள் ரொம்ப அழகாக அதை வந்து விவாதிச்சிருப்பார். உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பார்த்திங்கன்னா கருணை அடிப்படையிலான வேலைங்கிறது வேணும். ஒன்றும் இல்லை, நம்முடைய மேனுவலாக ஸ்கேவெஞ்சிங் செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் இறந்து போனாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு கதியே இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உடனடியாக கொடுக்க வேண்டியது தான். அப்போது இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கத்தை 23 வருஷம் அந்த குடும்பம் வாழ்ந்திருக்கிறது. இப்போ 23வது வருஷம் இந்த வழக்கு வந்து கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் இது உரிமை அல்ல. கருணை அடிப்படையிலான வேலை வாய்ப்பு என்பது வெறும் கன்செஷன் மட்டும்தான், ஒரு சலுகை மட்டும்தான், உரிமை அல்ல என்று இந்த நீதிபதி சொல்கிறார். இந்த மாதிரியான விஷயங்களை அந்த உரிய காலத்தில் மட்டுமே ஒருவர் பெற முடியும். ரெண்டாவது, இப்போ ஒரு 10-15 பேர் அந்த ஆஃபீஸில் இறந்து போயிட்டாங்க, அவங்க அத்தனை பேருடைய வாரிசுக்கும் வேலை என்பது சாத்தியமற்ற ஒன்று. அதில் கூட இன்றைக்கு கட்டாயப்படுத்தி நீங்கள் கேட்கவே முடியாதுன்னு பல உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் வந்துவிட்டது. அப்போ அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு உரிமை என்னன்னு கேட்டிங்கன்னா சமத்துவம். அந்த சமத்துவத்தின் அடிப்படையிலே ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர்களில் அதில் செலக்ட் ஆகிறவங்க அதில் வந்து அந்த பதவியை பெறுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் இன்றைக்கு 23 வருஷம் கழித்து எனக்கே தான் அந்த வேலை கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. அப்போது கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உரிமை சமத்துவம், ஒருவருக்கு வரவேண்டிய அந்த வேலை என்பது இதில் தடைபடுகிறது. எனவே இதை நாம் செய்யக்கூடாது. ரொம்ப அருமையான தீர்ப்பு கொடுத்தார். அப்படின்னா கருணை அடிப்படையில் வேலை வேண்டாம் என்பதல்ல நான் சொல்லுவது, அது கொடுக்கப்பட வேண்டியது தான். இப்போ இன்னொரு தீர்ப்பில் கூட ஒரு நீதிபதி சொன்னார், அருமையான நீதிபதி, இப்போ வந்து ஒரு ஆண் வாரிசு தான் பெரும்பாலும் வேலைக்கு கருணை அடிப்படையில் கேட்குறாங்க. அப்படி கேட்கிற பொழுது ஒரு ஆண் இருந்து கேட்டால் பரவாயில்ல, ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு பெண் மட்டுமே இருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அந்த பெண் வந்து என் தகப்பனார் இறந்துட்டாரு, அதனால் கருணை அடிப்படையில் எனக்கு வேலை கொடுங்கங்கிறாங்க. அப்போ அரசு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு, நீங்கள் ஒரு பெண், அதுவும் கல்யாணமானவங்க, அதனால் உங்களுக்கு கொடுக்க முடியாது, குடும்பத்தில் வேறு எந்த வாரிசும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் கொடுக்கணுன்ன போது கல்யாணமே ஒரு காரணமாக இருந்தது. அப்போ அந்த விஷயத்தை எல்லாம் வந்து நீதிபதி கவனித்து ஒரு ஆணுக்கு அந்த உரிமையை கொடுக்க முடியும் என்றால் ஒரு பெண்ணுக்கு ஏன் கொடுக்க முடியாது? ஒரு ஆண் திருமணமாக இருந்தாலும் கூட கருணை அடிப்படையிலே வேலை கேட்க முடியும் என்றால் ஒரு பெண் ஏன் கேட்கக்கூடாது? அவளுக்கு என்ன உரிமை இல்லையா? அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை முன்வைத்து நம்முடைய மாண்புமை நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் அந்த தீர்ப்பிலே ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்தார். அப்போ பெண்ணுக்கும் வந்து கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கணும்னு. இது என்னென்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கிற பொழுது, ஆனால் இன்றைய தீர்ப்பு அதை ஒரு உரிமையாக பெற முடியாது, சலுகையாக மட்டுமே நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிற அளவில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறத பார்க்குறோம். பெரும்பாலான கருணை அடிப்படை வேலைகளில் தகுதி என்பது பார்க்கப்படாமலே வெறும் சலுகையாக மட்டுமே கொடுக்கப்படுவது என்பது இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு உகந்தது அல்ல அப்படின்னு என்னுடைய கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய மனைவி அல்லது குழந்தை அல்லது பிள்ளை என்பதற்காக அந்த தான் இறந்த பிறகு அந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதிலே தவறு கிடையாது, அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அதிலேயும் தகுதி என்பது அடிப்படையான விஷயமாக இருக்க வேண்டும். எனவே இந்த அளவிலே பார்க்கின்ற பொழுது கருணை அடிப்படையில் 25 வருஷம் கழித்து இந்த வேலையெல்லாம் கேட்பது என்பது உண்மையிலேயே அரசியல் சாசனத்திற்கு முரணாக அமைந்து விடுமோ என்கிற அச்சம் கூட எனக்கு ஏற்படுகிறது. நம் வாழும் சூழலே நம் மனதை பல சஞ்சலங்களுக்கு ஆளாக்குகின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் மனதை நாம் எவ்வாறு தெளிவாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பத்ர் மொஹிதீன் அவர்கள். நாம் வீடியோலே வா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. குழந்தைகளின் பயத்தை எப்படி போக்குவது என்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு பகுதியாக குழந்தை மாடலிங் மூலமாக அதன் பயத்தை நாம் நீக்கலாம். எப்படி என்றால் இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். குழந்தை ஒரு நாயை பார்த்து பயப்படுகின்றது என்று வைத்துக்கொள்வோம். நாய் என்றால் குழந்தை பயப்படுகின்றது. என்றால் அந்த நாய் ஒரு முறை நாயோடு விளையாடிட்டு தான் இருந்தது குழந்தை.
இந்த நாயோடு நன்றாக விளையாடி கொண்டிருந்த குழந்தை, சந்தோஷமாக இருந்த குழந்தை இப்பொழுது நாயை பார்த்து பயப்படுகின்றது என்றால் என்ன அர்த்தம்? அந்த நாய் குழந்தையை கடித்திருக்கும், இல்லை கடித்திருக்கும் என்று வைத்துக்கொள்வோம். ஏதோ ஒன்றை பார்த்து விட்டது குழந்தை, நாயினுடைய விபரீதத்தை. அதுதான் குழந்தை பயந்து போய் நாயிடம் போக பயப்படுகின்றது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு, அந்த நாயை வைத்துக்கொண்டு நாம் செய்து காட்ட வேண்டும். பாருமா பாருங்கள், விளையாடிட்டு இருக்கணும், நாய் விளையாடி கொண்டே இருக்கும். நம்மிடம் குழந்தையை பார்க்க சொல்லணும். குழந்தை மாடலிங் நம்ம காமிக்கிட்டு இருக்கணும், எக்ஸிபிஷன் போல் குழந்தையை பார்க்க வச்சிடணும். நம்ம நாயோடு விளையாடிட்டு இருக்கணும். பாருங்கள், நாய் என்ன கிடைக்கல பார்த்தீங்களா, நான் விளையாடிட்டு இருக்குது. நாய் என்பது ஒருவேளை கடித்திருக்கலாம். நாயினால் வரக்கூடிய நன்மைகள் அதிகமாக இருக்கின்றது, நன்மை தான் இருக்கின்றது. ஒரு சில நேரங்களில் இதுபோல் ஒரு விபத்துகள் ஏற்படலாம். ஆக நாம் அதை முறைப்படி நாம் நாய் வளர்த்தோம் என்றால், முறையான உணவிட்டு, முறையாக மருத்துவ பாதுகாப்புடன், மருத்துவர்கள் கண்காணிப்புடன், முறையாக அதுக்கு தடுப்பூசிகளை போட்டு நாம் அதை முறையாக உணவு ஊற்றி, முறையாக அதை ட்ரெயின் பண்ணி முறையாக வளர்த்தோம் என்றால் அதுக்கு நாய் மிக சிறந்த ஒன்று தான். நாய் வந்து ஒரு டொமஸ்டிக் அனிமல், பெட் அனிமல் என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது என்ன கூறுகின்றார்கள் என்றால், நாய் பூனை எல்லாமே ஒரு வைல்ட் அனிமல் அப்படின்னு கூறுகின்றார்கள். அது பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இன்று அந்த நாய் நமக்கு நாயுடன் ஏற்படுகின்ற பயன்கள் அதிகமாக இருக்கின்றது, பலன்கள் அதிகமாக இருக்கின்றது. அப்பொழுது இருக்கும்பொழுது நம்ம குழந்தை பயப்படுகின்றால் அந்த பயத்தை போக்க வேண்டும். அப்பொழுது நம்ம அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு, அந்த நாயை வைத்துக்கொண்டு, நாயை நாம் வந்து பாருங்கள், நாய் விளையாடிட்டு இருக்கும், நம்மிடம் அது விளையாடிட்டு இருக்கும், அந்த குழந்தை பார்த்து கொண்டே இருக்கும். அதுக்கு பாருங்கள், இப்போ ஒன்றும் செய்யலை பார்த்தீங்களா, கடிக்கல அப்படின்னு நம்ம செய்து காட்ட வேண்டும் குழந்தை. அதுபோல் 2-3 தடவை அதுபோல் நம்ம செய்து காட்டணும் என்றால் குழந்தைக்கு நம்பிக்கை வந்துவிடும். நாய் கடிக்காது, நாய் வந்து அன்பாக இருக்கும், விளையாடி கிட்ட வாங்க, கிட்ட கொண்டு போய் அது செய்து காட்ட வேண்டும். அப்போது மிக கவனமாக இருக்கணும். அந்த நேரத்தில் நாய் மறுபடியும் அது ட்ரெயின் பண்ணுறவரை, மாடலிங் காட்டுறவரை கடித்தாலோ இல்லை குழந்தையை கடித்தாலோ போச்சு, கண்டிப்பாக டோட்டலாக மாறி கொலாப்ஸ் ஆகிடும். அது ஒன்று தான் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டியது. அந்த குழந்தையிடம் நம்ம மாடலிங் போட்டு காட்டும் பொழுது, அந்த நாயோ அது காட்டும் பொழுது அது வந்து மிக அமைதியாக இருக்கணும். அது எந்த ஒரு அதை நெகட்டிவ் காட்டக்கூடாது. அதுபோல் இருந்தால் தான் குழந்தைக்கு அது பயம் மாறி குழந்தை அந்த நாயுடன் பெட்டாக மாறும். அந்த நேரத்தில் அது ஏதாவது மறுபடியும் கடிக்கதோ ஏதோ ஆரம்பித்து விட்டால் மிக மோசமாகிடும். குழந்தை இன்னும் அதிகமாக பயப்படும். அந்த நாயிடம் எந்த நாயை பார்த்தாலும் போகாது, பெரிய பிரச்சனைகள் உருவாகிடும் குழந்தைக்கு. ஆகவே அதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுபோல் மாடலிங், அதாவது எக்ஸிபிஷன் காட்டும்போது அதுபோல் நாம் குழந்தைகள் பயத்தை அது நாம் முறையான மருத்துவர் மூலமாக முறைப்படி ட்ரெயின் பண்ணவர்களிடம் நாம் கொண்டு செல்லும் என்றால் குழந்தைகளுடைய பயத்தை நாம் அழகாக போகலாம். இதுபோல் ஒவ்வொரு கட்டங்களிலும் குழந்தைகளுடைய பயத்தை நாம் போக்கணும் என்றால் அந்த குழந்தைகளை பிற்காலத்தில் ஒரு திறமுள்ள குழந்தைகளாக, ஒரு பயமில்லாத குழந்தைகளாக வளர்க்கலாம். இல்லை என்றால் குழந்தைகள் பயந்து போயிருக்கும். ஆனால் பிற்காலத்தில் பயத்தின் காரணமாக என்ன செய்கின்றது குழந்தைகள்? பிற்காலத்தில் அவர்களும் அந்த பயத்திலே வளர்கின்றார்கள். தன் தேவைக்கு தன்னுடைய இன்னொரு ஆளை அவர்கள் தேவைப்படுகின்றது, அசிஸ்டன்ட் தேவைப்படுகின்றது, எதுக்கெடுத்தாலும் ஒரு நண்பர் தேவைப்படுகின்றது. நண்பர் இல்லாமல் இவர்கள் செய்ய மாட்டார்கள். நண்பரோடு தான் எங்கே போவாங்க. ஏன்னா இவர்களுக்கு பயம் பதட்டம் இது இருக்கின்றது. பெற்றோர்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்னா நிறைய எக்ஸ்போஷர் இருக்க வேண்டும். நிறைய குழந்தைகளை காமிக்கணும். நிறைய எக்ஸ்போஸ் எவ்வளோ இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை பிற்காலத்தில் மிக சிறந்த குழந்தையாக வளரும். சில குடும்பங்களில் குழந்தைகளை அப்படியே பொத்தி வளர்ப்பாங்க, வெளியே விட மாட்டாங்க. அது பொத்தி வளர்க்கும் போது தான் அந்த குழந்தைகளை வெளி உலகம் தெரியாமல் பிற்காலத்தில் அது ஏமாந்து விடுகின்றது, பெரிய ஆபத்துக்குள் ஆகிவிடுகிறது. ஏமாற்றங்கள் எல்லா விடைகளும் வந்து விடுகிறது குழந்தைகளுக்கு. ஆனால் இப்பொழுதே அவர்கள் வெளி உலகத்தை அவர்கள் பார்க்க வேண்டும், வெளி உலகத்தில் உள்ள நல்லது கெட்டதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போதே அவர்கள் ட்ரெயின் ஆனால் தான் அந்த குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் அந்த குழந்தைகள் மிக சிறப்பான குழந்தைகளாக நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தன்னைத்தானே அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். சில நேரங்கள் என்ன செய்கின்றது என்றால் இப்பொழுது நாம் பார்க்கின்றோம், இப்போது பயந்த குழந்தைகள் இன்னொரு விசித்திரமான ஒரு விளைவுகள் ஏற்படுகின்றது. என்ன விளைவு என்றால், இதுபோல் பயந்த குழந்தைகள் ஒவ்வொன்றுக்கும் தன்னுடைய அதாவது தோழியையோ நண்பர்களையோ அவர்கள் பின்பற்ற வேண்டியதாக இருக்கின்றது. அவர்கள் உதவி தேவைப்படுகின்றது ஒவ்வொரு கட்டத்திலும். அதாவது இவருக்கு இந்த பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறார்கள் வைத்துக்கொள்வோம். இவர்களுக்குள்ள ஒரு காதல் வளர்கின்றது. இதற்கு மீடியேட்டராக தன்னுடைய தோழியை வைக்க வேண்டியதாக ஆகிறது. ஏன்னா இவர்களுக்கு பயம். அந்த பயத்தின் காரணமாக இவர்களும் கூடவே இருக்கின்றார்கள். இது என்ன நடக்கிறது என்றால், அதாவது கணவனுடைய இல்லை காதலனுடைய கண்ட்ரோல் இவங்களிடம் இருக்க வேண்டும், இவருடைய கண்ட்ரோல் அவர்களிடம் இருக்க வேண்டும். மூணாவது மனிதனிடம் இருக்கக்கூடாது. பொதுவாக 2 கணவன் மனைவி இருக்கின்றார்கள், கணவன் மனைவியுடைய கண்ட்ரோல் மாறி இருக்க வேண்டும். மூன்றாவது ஆளிடம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. எங்கே நடக்கிறது என்றால், கணவன் மனைவி இருக்கின்றார்கள்,
இந்த மனைவியை ஆப்ரேட் பண்ணுறது அவருடைய ஃப்ரெண்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா அது பிரகாரம் இவங்க நடக்கின்றார்கள். அப்போ நடக்கும்போது நாளைக்கு என்ன ஆகின்றது, அது சில நாளடைவில் இந்த கண்ட்ரோல் அப்படி மாறிவிடுகிறது. ஆனால் இப்போ என்ன செய்கின்றார்கள், இவர் நண்பர் என்ன செய்கின்றார், தன் தோழியை தன் வசதிக்கேற்ப ட்ரெயின் பண்ணுகின்றார்கள், அந்த ரூட்டை மாற்றுகின்றார்கள். கடைசியில் என்ன ஆகின்றது, இவருக்கும் அந்த நண்பருக்கும் தொடர்பு ஏற்படுகின்றது, இவர்கள் கலந்து விட வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. எத்தனையோ குடும்பங்கள் அப்படி ஆகியிருக்கின்றது. ஆகவே மனைவி, அது மட்டுமல்லாமல் மனைவி, கணவன் என்ன பண்ண, பயந்த கணவன் மனைவியிடம் மூவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அவருக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுகின்றது. இன்னொரு நண்பரை வைத்து அவர்கள் மூவ் பண்ணுகின்றார்கள். நண்பன் சொல்லை கேட்டு தான் அவன் செய்கின்றான். நண்பன் என்ன சொல்கின்றானோ அதை தான் செய்கின்றது. நம்முடைய மனைவியுடைய கண்ட்ரோல் நம்மிடம் இருக்க வேண்டும். நம் மனைவியை நாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். இன்னொரு ஆள் நமக்கு அட்வைஸ் பண்ணி அதன் மூலமாக நாம் கண்ட்ரோல் செய்யக்கூடாது. ஆனால் நண்பனுடைய சொல்லை கேட்டு இவர் செய்கின்றார். எதுக்கெடுத்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பிணக்கு ஏற்படுகின்றது. நண்பனிடம் சொல்கின்றார், நண்பன் சால்வ் பண்ணுகின்றார். நண்பன் என்ன சொல்கின்றாரோ அதை கேட்கின்றார். அது நன்றாக போய் சென்று கொண்டிருக்கிறது. எல்லா நேரமும் அப்படி ஆகும்னு சொல்ல முடியாது அல்லவா. சில நேரங்களில் நண்பனுடைய இது மாறுகின்றது, அட்வைஸ் மாறுகின்றது. இவர் அதுபோல் நம்பி அதே பிரகாரம் அவர் ஆக்ட் பண்ணுகின்றார். அது என்னாகின்றது, நண்பருக்கும் மனைவிக்கும் தொடர்பு ஏற்படுகின்றது. இவர் நகர்ந்து விடுகின்றார், நகர்ந்த நிலைமை ஏற்படுகின்றது. கடைசியில் தொடர்பு அப்படி ஆகின்றது. ஆகவே நாம் இந்த பயத்தின் மூலமாக தான் எவ்வளவு கோணங்களில் எவ்வளவு வித்தியாசமாகலாம் வருகின்றது பாருங்கள். அந்த பயத்தின் காரணமாக வாழ்க்கையில் சிறு வயதில் நாம் அந்த பயத்தை போக்கவில்லை என்றால் அந்த பயம் வாழ்க்கையில் எந்தெந்த கட்டங்களில் எப்படியெல்லாம் எந்த உருவங்களில் வருவது என்று சொல்ல முடியாதல்லவா. இதுபோல் தன்னுடைய கணவனை மனைவி இழக்கின்றால், மனைவியை கணவன் இழக்கின்றான் நண்பர் மூலமாக. எல்லா நண்பர்களும் எல்லா நேரங்களிலும் உண்மையாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நண்பர்கள் இருப்பார்கள், இல்லை என்று சொல்வதற்கல்ல. ஆனால் எல்லா நேரங்களிலும் எல்லா நண்பர்களும் அப்படி இருப்பார்களா, சொல்ல முடியாது. ஆகவே நாம் நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய கணவன் மனைவிக்குள்ள உறவுகளை நாம் நம் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மகிட்ட தான் இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்தினுடைய அத்தனை பொறுப்பும் தந்தையில் தான் இருக்க வேண்டும். தந்தை கண்ட்ரோல் தான் இருக்கணும். தந்தை இன்னொரு ஆளிடம் போய் அட்வைஸ் கேட்டு அது பிறகு தன் குடும்பத்தை நடத்தக்கூடாது. தன் குடும்பத்தினுடைய கண்ட்ரோல் தந்தையிடம் தான் இருக்க வேண்டும். அவர் என்ன நினைக்கின்றாரோ அது பிறகு அந்த குடும்பம் நடக்க வேண்டும். அதுதான் நல்லது. அப்படி இருந்தால் அந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக வரும். இல்லை என்றால் மற்றவர்களுடைய அட்வைஸ் கேட்டு அந்த குடும்பம் நடக்குது என்றால் அது எப்பொழுதும் ஒரே போல இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே தான் ஆராய்ச்சியாளர் என்ன கூறுகின்றார்கள், நீ உன்னுடைய சொந்த பந்தங்களை, உன்னுடைய அசட்டை, உன்னுடைய பொருள்களை நீ தான் அதுக்கு எஜமானாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் எஜமானாக இருக்கக்கூடாது என்று கூறுகின்றார்கள். ஆகவே அதுபோல் நாம் நம்முடைய பொருள்களை, நம்முடைய செல்வங்களை, நம்முடைய பொருட்களை, நம்முடைய ஆட்களை, நம்முடைய குடும்பங்களை நாம் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, நாம் அதை திறம்பட நடத்தக்கூடிய திறமையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். சிறு வயதிலிருந்தே வளர்த்துக்கொள்ளும் என்றால் நாம் இன்னொருடம் போய் இதுபோல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவர்களை நாம் நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நாமே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் ஒரு வளத்தையும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.